தோப்புல கட்டி விட்டு அடிப்பாங்கன்னு நினைச்சோம். பார்த்தீங்கன்னா எல்லாம் தீயெல்லாம் எரிச்சாச்சு. நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் அப்படி குரூப்பாக நின்றுட்டுருக்கோம், அப்படியே அதை பார்த்துக்கிட்டு. அருண் ஏன் வீட்டில் சொல்லலை? கண்டென்ட் விட மாட்டாங்கன்ட்டா. சரி சரி, நல்ல சைடு. நான் கூட தான் சொல்லலை, அதுக்கப்புறம் சொல்லிட்டேன். நான் என்ன சொல்லிட்டு வந்து எனக்கு தான் தெரியும். வைப்போட வீடு பார்ப்பால. சரி சரி. அதான் எரிச்சாங்க ஃபுல்லாங்க. அந்த இது வந்து ஹோலியில் வந்து எல்லாம் எரிப்பாங்க. ஸோ இதில் வந்து இதை மாதிரி தான் பண்ணுவாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஹிந்திக்காரங்க, மராட்டிக்காரங்க அவங்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணி இந்த மாதிரி தீ எரிப்பாங்க. தீ எரித்து அடுத்த நாள் வந்து ஹோலி கொண்டாடுவாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அங்கே வந்து மகாராஷ்டிரன் அவங்க வந்து மெயினாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அந்த விஷயம் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் அன்றைக்கி நைட்டு நாங்கள் ஃபுல்லாக இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்பிக்யூ பண்ணுவோம். சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணி அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி பிளான் வச்சுருக்கோம். ஸோ நான் லேட் நைட்டாக வந்தால் தான் எதுவும் காட்ட முடியல. ஸோ மார்னிங் தான் காட்டுறேன் நிறையா வீடியோ. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் ஒரு பசங்க வந்து ட்ரோன் பறக்க விட்டாங்க. ஸோ அவங்கள்ட்ட நாங்கள் கேட்டோம், ஸோ ப்ரோ மார்னிங் எங்களுக்கு ஒரு ட்ரோன் கொஞ்சம் ஒரு ஷார்ட் எடுத்துறீங்களா அப்படின்னு கேட்டோம். அவங்க காலையில் கொடுத்தாங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க வியூ. ஆனால் அவங்க எப்பவும் காலையில் சொன்னாங்க காலையில் நம்ம எடுப்போம் அப்படின்ட்டு. ஆனால் எப்பவும் பண்ணுறாங்கன்னு தெரில. இங்கே ஒரு டான்ஸிங் ஏரியா மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. கேம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் ஒரு ஸ்லைட் செட்டப்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு அந்த இது அதுக்கப்புறம் ஒரு மாட்டு வண்டி, அது வந்து நம்ம காலையில் எடுப்போம். இது பார்த்திங்கன்னா நம்ம கேம்பிங்கே தான் இருக்குது பாருங்கள். நம்ம கேம்பிங், நம்ம பைக் பக்கத்தில் எனக்கு பைக் தெரில, ஆனால் அங்கே தான் பைக் நிப்பாட்டியிருக்கோம். மார்னிங் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் வியூ. நான் மார்னிங்கில் காட்டுறேன். இதான் நைட்டு வியூவு, சுற்றி தான் காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக லைட்டிங்லாம் ஓட்டு வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. சின்ன பிள்ளைகள் ஃபேமிலியை கூட்டிங்கன்னா வேறு மாதிரி என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா ஒரு சைக்கிள் மாதிரி ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க, பார்க்கவே நல்லாயிருக்கு. இங்கே ஒரு ஊஞ்சல் வச்சுருக்காங்க, இதில் சும்மா உட்காந்து டைம் பாஸ் பண்ணிக்கலாம். டைம் பாஸ் பண்ணி இங்கே பேசிக்கலாம். மரத்து கீழே நைட்டு காரக்கூடாது. நம்ம கொஞ்சம் அப்படியே ஒரு ஜூலாக பண்ணுமா? टूटे गए भाई, ये मालूम है क्या काला होती है? हाँ, साइकिल देखना कितना मस्त लग रहा है. ओ 360 காலையில் எடுப்போம் ரெடி. ஆனால் அந்த ஊஞ்சல் நல்லா இருக்கு, கிரிப்பு 360 ரொட்டிங் ஆகல. இது காலையில் பார்க்க நல்லா இருக்குங்க. விடிஞ்சோடனே நம்ம பார்ப்போம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் வியூலாம். இப்போ வரைக்கும் நமக்கு நைட்டு, அதனால் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக வரும். ஆமாம் அதை பார்த்தேன். புலி மரத்து கீழே ஆடிட்டு இருக்கோம். எங்கேருந்து என்ன குதிக்கும் தெரியாது, பார்த்துக்கலாம். எல்லாமே ஹாய் ப்ரோ. आपको भी दिखाते हैं. ஹாய். கொஞ்சம் ஸ்டார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பிடிச்சிருக்காங்க, அப்புறம் பன்னீர் பொடிக்கிறேன் பேட்டில் ஆயிலில் வச்சு டீப் பண்ணி தந்துருக்காங்க. அதனால் ஓகே டேஸ்ட்டு. ஆமாம் கொஞ்சம் எரிய வச்சுட்டாங்க. கொஞ்சம் இல்லை, எப்படி இருக்குது டேஸ்ட்? எப்படி இருக்குது? ஓகேவா? நல்லா இல்லை. அவன் அன்றைக்கி இன்ஸ்டாகிராம் வந்து வெளியே வர மாட்டான் போல தான் தெரியுது. ஏன்னா அவன் செட்டில் ஆகிட்டான். ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கேன். இல்லைன்னா நான் போட்டு விட்றேன். நான் வந்து வீடியோவில் போட்டு விட்றேன். எப்படி காட்டேன்டா இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தெரியல லைட்டில் ஆயில் ரொம்ப இருக்குண்ணா, எண்ணெயும் இருக்குது. கோப்ரோ இந்த மாதிரி வீடியோ எடுக்கணும்னு நான் எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணுறேன். கோப்ரோ உள்ள விடலாமா பாய்? கிடைக்க மாட்டேங்குது. கோப்ரோ உள்ள விடலாமா? அப்படியே சூப்பராக இருக்குது. ஃபார்ம் ஹவுஸ் போயிருந்தோம் நியூ இயர் அன்னைக்கு. அப்போ ஸ்விம்மிங் பூலில் எடுக்கலான்னு போனேன். பன்னீர் நல்லா இருக்கு. ஆனால் உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப ஆயில் போட்ட மாதிரி இருக்குது. எடுத்துகிட்டு வரவே மறந்துட்டான். அதான் பாபிக்கு கொடுத்துருக்காங்க. சின்ன பிளேட்ஸ் தான், குவான்டிட்டி அவங்க முன்னாடியே சொன்னாங்க கம்மியாக தருவோன்ட்டு. ஸோ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உப்பு ரொம்ப போட்டான்.
பான்ஃபயர் பண்ணதுக்கு அங்கேருந்து குச்சிலாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணி ஒரு வழியில் எல்லாம் எரிச்சாச்சு. ஸ்டார்ட் ஆகிட்டு எரியறதுக்கு. இல்லை இல்லை, அது மனித விழுந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல. वाइट वाला 2 है ना इसमें? हाँ 2 है. थोड़ा डाल दे इसमें. இல்லை, நம்ம வீட்டில் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. கம்பெனி கேண்டீன் இப்படி தான் இருக்கும். சாப்பாடு வந்து எப்படி வச்சுக்கலாம்னா, இந்த பாபிக்யூ வந்து அவங்க குவான்டிட்டியை கொடுக்குறாங்க. 250 கிராம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு பிளேட்டில். பாபிக்யூ சிக்கன் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி தந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து லிமிட்டாக கொடுத்தாங்க. ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா டின்னர் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா அன்லிமிட் ப்ளஸ் வந்து பாக்கரின்னு சொல்லுவாங்க, சொல்லுவாங்க மாஸ்டர்ன் ஃபுட்டில். ஸோ அந்த ஃபுட் தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ரைஸு சிக்கன் அன்லிமிட்டு. டின்னர் மட்டும் நம்ம அன்லிமிட்டாக சாப்பிட்டுக்கலாம். மார்னிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் டே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டீ கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சோன்னா அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து கிளம்பிடுவோம். ஆக்சுவலி இந்த ப்ளாக் வந்து எனக்கு பார்ட் 1 பார்ட் 2 வர மாதிரி இருக்குது. அப்படி கொஞ்சம் லென்த்தாக போகும் இந்த ப்ளாக் வந்து. கொஞ்சம் டைம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யாரும் பார்க்காம விட்டுறாதீங்க. ஸோ பாருங்கள், ஃபேமிலியாக வர்றதுக்கும் இந்த இடம் ரொம்ப ஒரு பெஸ்ட்டு. இப்போது சீசன் இல்லை, எல்லாருமே சண்டே வந்து சண்டே கிளம்பிட்டாங்க. ஸோ நம்ம தான் சண்டே வந்துட்டு மண்டே கிளம்பிடும். நான் நாளைக்கு மார்னிங்கில் நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு, வியூ எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஸோ நான் நைட்டு சாயங்காலம் வந்தது லேட்டாக வந்ததுனால அதிகமாக எதுவும் எடுக்க முடியல. ஸோ மார்னிங் காட்டுறேன். அதுவும் நான் நைட்டு கொஞ்சம் சீல் பண்ணிவிட்டு நான் அதுவும் இந்த வீடியோ போடுறேன். ஸோ பாருங்கள், டென்ட்டில் என்ன பிளான் பண்ணேன்னா, ஒரே டென்ட்டில் 4 பேர் படுத்துக்கலாம், பேசிக்கிட்டே படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டப் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள், ஆட்கள் படுக்கிற மாதிரியே. இங்கே பாருங்கள், இது ராமு, இது சோமு. ஃபுல் இங்கே வச்சாச்சு. மெயின் போர்டெலாம் அந்த பக்கம் செட் பண்ணிட்டோம். அப்போ யார் பார்த்தாலும் அங்கே உள்ள ஆட்கள் தூங்கிட்டு இருக்க மாதிரியே தெரியுது. இந்த பிளான் பண்ணது யார் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் டேனி. சல்யூட். எஸ் சார். சரி, இனி எவன் வந்தாலும் ஆள் தூங்கிட்டு இருந்து பாருங்கள், நரி மாதிரியே இருக்குது பார்க்கறதுக்கு. கொஞ்சம் லைட்டாக பயந்துட்டோம் நாங்கள் பார்த்துட்டு. எல்லோரும் படுத்தாச்சு உள்ள. இப்படி நம்ம 2 டென்ட் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரே டென்ட்ல எல்லாம் படுத்துருக்கோம். இதுக்கு ரீசன் என்ன? ஐயோ கொழுவுது, பயமா இருக்கு. ஐயோ ஏஜ் அங்கே முக்கில் படுத்துருக்கான், நாங்கள் படுத்துருக்கேன். எலி மாதிரி இப்படி கொஞ்சம் இருக்கோம். இது எங்க 2 பேர் டென்ட். அவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு தனியா. நிறையா ஃபாக்ஸ் வெளியே வந்துச்சு, 2 ஃபாக்ஸ் வந்துச்சு. நாங்கள் பார்த்தோம், நான் வீடியோ எடுத்திருப்பேன். பயந்து நாங்கள் இந்த பக்கம் வந்துட்டோம். சரி, கடிச்சா எல்லாத்தையும் கடிக்கிட்டு போத்தோமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். ஸோ குட் மார்னிங் காய்ஸ். காலையை விடிஞ்சிருச்சு. ஃபுல்லாக சன்ரைஸ் பார்க்கலான்னு நினச்சிட்டோம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிட்டு பாருங்கள், சன்ரைஸ் பார்க்குறீங்க எப்படி இருக்காது. சரிதா காட்டுறேன். சன்ரைஸ் ஆகிட்டு டென்ட்டு பார்த்திங்கன்னா நைட்லாம் காமிக்க முடியல. டென்ட் நாங்கள் இப்படி தான் இருந்துச்சு. இங்கே தான் நல்லா படுத்துருந்தோம். நாங்கள் என்ன பண்ணால் லக்கேஜ் இல்லாமல் இங்கே தூக்கி இங்கே வச்சுட்டு நாங்கள் மொத்தமாக எல்லாம் படுத்துட்டோம். 4 பேர் இங்கேயே படுத்துட்டோம்.
எதுக்குன்னா கொஞ்சம் நாங்கள் பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டைம் பாஸ் பண்ணி நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். பைக் பாருங்கள், பைக் பார்க் பண்ணியிருந்தோங்க. டென்ட்டு சன்ரைஸ் இப்போ தான் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படியே இந்த கீழேருந்து வந்துட்டுருக்கு அப்படியே லைட்டாக. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தண்ணி லேக்கு பாருங்கள், அப்படியே காற்றுல அப்படியே நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சு. இப்போவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அங்கே தண்ணி அப்படியே தண்ணி ஓட்டம் தெரியுது அவங்களுக்கு தெரியல, அப்படியே ஓட்டமாக இருக்குது பாருங்கள். ஸோ கைஸ் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக வேறு லெவலில் ஃபன் பண்ணியிருந்தோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் என்னெல்லாம் பார்க்கலாம். பிளேட்ஸு இது வந்து மிக்சர் அதை உள்ள போட்டுவிட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும். வெங்காயம், அப்புறம் வந்தீங்கன்னா கொஞ்சோண்டு லெமன், வேறு லெவலில் இருக்க போகுது. டேஸ்ட் பார்க்கலாம் அப்படி இருக்குன்ட்டு. பொடிமையில பேச்சு இது சமுத்திரக்கணி மாதிரி தான் இருக்காங்க பார்க்க. பஸ் ஓகே, ஏபிலே நல்லா வாங்க வார்லிக் பெயிண்டிங் பண்ணலாம். ஸோ அவங்க பெயிண்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணி காட்டணும். இது ஸ்கூலுக்கு அப்புறம் நாங்கள் இப்போ தான் இங்கே பண்ணுறோம். சிலப்பான பார்க்கலாம். இது போர்டு இவ்வளோ ரெடி பண்ணுவாங்க, நம்ம அப்படியே பார்த்துட்டு இந்த புக்ஸ் பேப்பரில் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஃபைனலில் பார்த்தீங்கன்னா ட்ராயிங் பண்ணியாச்சு. அவங்க ட்ராயிங் வந்து இதுதான் பண்ணியிருக்காங்க. ஸோ விசுவலாக இது பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம ட்ராயிங் நான் ரெடி பண்ணியிருக்கேன், என்னோடது. அதுக்கப்புறம் தான் இது ஏஜோடது. பாருங்கள் எப்படி இருக்கு, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கீழே எப்படி இருக்குன்ட்டு. அதுதான் அருண் பாருங்கள், அருண் வேறு நாள் பண்ணிட்டு இருக்காங்க. அது நல்லா இருக்கும். அதோட ஏஜ் நீ ஏதோ கிறுக்கி வச்சிருக்கேன், நல்லா இருக்கு. ஸோ ஃபேமிலியாக வந்துருந்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ அவங்களுக்கு பண்ணுறதுக்கு ட்ராயிங் பண்ணுறது, அப்புறம் கேம் விளையாடுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ என்ஜாய்மெண்ட் தான். பார்த்திங்கன்னா நான் நைட்டு வந்தோம், நான் அவ்வளோ வெளிச்சத்தில் ஃபுல்லாக காட்டலை. ஸோ இவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டர் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் நம்ம கீழே வருவோம், அப்படி அங்கேருந்து கீழே வருவோம். ஸோ லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இப்படி தான் வேறு லெவலில் இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செட்டப்பு, நம்ம டென்ட் இங்கே தான் போட்டிருக்கோம். பசங்க இப்போ என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க, டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. இது இருக்குன்னா லேக்கு பக்கத்தில் இங்கே வந்து சும்மா இந்த கேம்ஸ் விளையாடுற மாதிரி. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டின்னர் பண்ணதுக்கு அங்கேயும் டென்ட்லாம் பண்ணுவாங்க. ஸோ மழை காலத்தில் பார்த்திங்கன்னா டென்ட்டு ஃபுல்லாக அங்கே தான் பண்ணுவாங்க இவங்க. பாருங்கள், நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால் போயிட்டுருக்கோம். பக்கத்தில் ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ அவங்க தான் ட்ரெக்கிங் கொஞ்சம் பண்ணணும், ஒரு 1 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது கிளம்பியாச்சு. இங்கே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வியூ இருக்குது. நான் காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்கள். என்ன காட்டுங்க, இவ்வளோ டீப்பு, ஃபுல் டீப்பு. கொஞ்சம் பார்த்தா இறங்கணும். ஷூ போட்டது நல்லதாக போச்சு ஆக்சுவலி. இருக்கிற கல்லுக்கு சூடு, கால் ஒரு ஒல்லியாடு. ரைடிங் ஷூஸே போட்டாச்சு. ரைடிங் ஷூஸ் இது நல்லா இருக்குங்க ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு. இந்த ஷூஸு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொல்ல முடியாது வீடியோவில். ட்ரெஸ் எல்லாம் நான் அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ ஃபுல்லாகவே நனைஞ்சு இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். நனைஞ்சு போயிட்டு அங்கே போய் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. அது இந்த வெயிலுக்கு நான் ஆட்டோமேட்டிக்காக காஞ்சிடும். குளிச்சுட்டு வரதுக்குள்ள ஃபுல்லாக காஞ்சிடும். ஆனால் ஊரில் டப்புன்னு காஞ்சிடும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடு கட்டி இருக்காங்க. ஸோ தெரிதான் தெரியல, ஆனால் அந்த தெரிதா வீடு
ரெண்டு சின்ன வீடுமா இருக்குது. இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளேயும் வீட்டில் வச்சு இருக்காங்க. இன்னும் நடந்து போகணும். ஏன் பார்த்தீங்கன்னா 1 किलोमीटर சொல்லிட்டு 2 किलोमीटर को उठ போயிட்டு இருக்கான். भैया अरुण भैया कितना किलोमीटर? चलो चलो जल्दी पहुंच जाएंगे 2 किलोमीटर ஒன்றும் இல்லை 2 किलोमीटर. தமிழில் சொல்ல இங்கே தானே இங்கே தான் பக்கத்தில் தானே பக்கத்தில் அதே மாதிரி தான் பக்கத்தில் 2 நிமிஷத்தில் கொண்டு போயிடும். கொஞ்சம் இந்த மண்ணுலாம் ஸ்லிப்பாக இருக்குது. ஸ்லிப்பாகவும் கொஞ்சம் பார்த்துட்டு தான் வரணும். வாட்டர் ஃபால் நீங்கள் பார்க்கலாம். சரிதா நான் ப்ளூ கலர் தெரியுமா அதான் அந்த தான் வாட்டர் ஃபால். நான் கை வச்சுக்கிற மாதிரி இல்லை கீழே போய் காட்டுறேன். அருமையான சம்பவம். கண்டென்ட் கொடுக்கறதுக்கே நம்ம குரூப்பில் ஒரு ஆள் இருக்காம அதுக்காங்க கீழே விழுந்து. இன்னும் ஒரு 500 மீட்டர் நடக்கணும் ட்ரெக்கிங். மாங்காய் பாருங்கள் எவ்வளோ காய்ச்சிருக்கு. இது என்ன காய் தான். மாம்பழம் என்ன வரணும் இந்த மாதிரி. இந்த தோப்பில் வச்சு கெட்டி வச்சு அடிப்பாங்க. அதனால நாங்கள் கை வைக்கல. கை வச்சு டச் மட்டும் பார்த்துட்டு கும்பிட்டுருதோம். அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண முடியாது. இல்லைன்னா மரத்தில் கெட்டி வச்சு அடிப்பாங்க இல்லைண்ணா நம்மளை. அதனால் அப்படி எடுக்கக்கூடாது. சரி தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா பறிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இவங்க தான். ஸோ அவங்க சொல்கிறாங்க பறிச்சுக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ரொம்ப நல்ல மனசு தான் அவங்களுக்கு. நம்ம தான் கொஞ்சம் பயந்துட்டோம். நெக்ஸ்ட் तोपला कटी उठ अடிப்பாங்க हम लोग बोल रहे कि अंकल हम लोग को छोरी तो बांध के मार देंगे जरूर रख के. मुंबई से எடுத்துக்காங்கன்னு சொன்னாங்க. நல்ல மனசு தான். வாட்டர் ஃபால் சவுண்டு கேட்குது பக்கத்து வந்துட்டோம். கீழே பார்த்து வாட்டர் ஃபால் தெரியுதா? ஓஹோ கீழே ஃபுல்லாக மண்ணு. சத்தம் கேட்குது. பாருங்க எல்லாம் ஊருக்காக குளிச்சுட்டு இருக்காங்க. பாருங்க வேறு லெவலு எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க நல்லா சூப்பராக. ஆனால் நம்ம வந்து வாட்டர் ஃபால் இது கிடையாது. இன்னும் வந்து கீழே போகணும். எல்லாம் பண்ணியாச்சுங்க. ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு. வாட்டர் ஃபால் பார்த்துட்டுங்க வேறு லெவலு. நம்ம கொடுத்த காசுக்கு வருத்துன்னு சொல்லலாம். ஸோ வேறு லெவலு. நீங்கள் பார்க்கலாம், நான் காட்டுறேன். என் பின்னாடி தான் வியூ இருக்குது, உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா வியூ பாருங்க. என்ஜாய் பண்ணுறாங்க.
அடுத்தது ஒருத்தன் வாரம் ஜம்ப் பண்ணுறான். இவங்க தான் இந்த கேம்பிங் வந்து மெயின்டைன் பண்ணாங்க. இந்த பையன் தான் எல்லாம் பண்ண சர்வீஸ்லாம் பண்ணேன். ஸோ அமேசிங்காக எல்லாமே பண்ணி கொடுத்தான். அதே மாதிரி கூட இருந்து பார்த்துக்கிட்டான், கைடு பண்ணி எல்லாம் பார்த்துக்கிட்டான். எந்த ஒரு கோவப்படாமல் இதுவும் படாமல் அவன் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃபால் வரீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. ஸோ கொஞ்சம் பாறைகள் கொஞ்சம் வலுக்கும் லைட்டாக கொஞ்சம். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துட்டு தான் வரணும். ஷூ போட்டு ட்ரெக்கிங் ஷூ இல்லைனா வேறு நார்மல் ஷூ எதுவும் போட்டுவாங்க. ஷூ நம்ம கண்டிப்பாக வேணும். நான் ரைடிங் ஷூஸ் போட்டு வந்தேன். காலில் ஃபுல்லாக அப்படி லைட்டாக கீழிட்டு. ஸோ அங்கே போய் தான் சாக்ஸ் போட்டு போடணும். சாக்ஸ் போடாமல் வந்து அதான் அப்படி ஆகிட்டு நினைக்கிறேன். வேறு பசங்களும் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டாங்க ஹோலி இன்னைக்கு. டனி வேறு லெவலு கலர் போட்டு ராவராக ஆகிட்டாங்க ஃபுல்லாக. வீட்டில் இப்போ எப்படி சமாளிக்கன்னு தெரியல. இப்போ கலரு எனக்கு கலர் போயிட்டு தெரியல. போயிட்டலாம் கலரு ஏன்னா அப்பவுமே கலர் போட்டாங்களா அப்பவுமே நான் ஒன்று குளிச்சிட்டேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா இதோட நான் ப்ளாக் எண்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ளாகில் பார்க்கலாம். ஒருவேளை இந்த வீடியோ எடுக்கணும்னா பார்ட் 2 வந்தாலும் வரும். ஸோ கொஞ்சம் லென்த்தாக போனால் நான் பார்ட் 2 போடுவேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டானா ஐடி கீழே கொடுங்க, அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.